இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலான ஒரு மொபைல், கம்மி ப்ரைஸில் சும்மா அசத்து போகிற ஒரு மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நூபியா ரெட் மேஜிக் 5S. இந்த மொபைல் தாங்க. இது ஒரு சிறந்த மொபைலுங்க. இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மொபைலை வெயிட் பண்ணி நீங்கள் வாங்குவீங்க. வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருங்க. வாங்க வீடியோ. இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பிளாஸ்டிக் கிடையாதுங்க, கிளாஸும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்க்ரீன் பிரைட்னஸாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 144 GHz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு வருது இந்த மொபைல். இன்னும் சூப்பர் பிரைட்னஸாகவே இருக்கும் இந்த மொபைலில். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன் டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க. இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லுவோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இது வரைக்கும் சூப்பராகவே இருக்குங்க இந்த மொபைல். இந்த மொபைலோட ரேம் பார்த்தீங்கன்னா 8GB to 16GB வரைக்கும் கொடுக்கறதுக்கு இந்த மொபைலில் வாய்ப்பு இருக்குது. 8GBலேருந்து 16GB வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256GB வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க இன்னும் 512GB 2TB கொடுத்துருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். இந்த ஸ்டோரேஜோட ஃபாஸ்ட்டுக்காக UFS 3.1 கொடுத்துருக்காங்க. பட் இவங்க 256GB தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜ் கிடையாதுங்க. உங்களால் மெமரி கார்டு போட்டு எக்ஸ்பெண்ட் ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியாது. எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் இந்த மொபைலில். இந்த மொபைலோட ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகனோட 865 ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தாங்க. இதை 7 nm பில்ட் பண்ணிருக்காங்க. இது சூப்பராகவே இருக்குங்க. 865 ப்ராசஸர் அண்ட் 7 nm பில்ட் பண்ணுறதுனால இது இன்னும் ஃபாஸ்ட்டாகவே கேமிங்க்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இதோட கிராஃபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Adreno 650 அது கொடுத்துருக்காங்க. இன்னும் கிராஃபிக் அண்ட் சூப்பர் AMOLED டிஸ்பிளே அண்ட் 144 GHz ரிஃப்ரெஷ் ரேட் இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது சூப்பரான ஒரு மொபைலுங்க. இது கேமிங்க்கான கரெக்டான ஒரு மொபைலாக இருக்கும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Android 10ல் ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட UI பார்த்தீங்கன்னா ரெட் மேஜிக் 3.0 கொடுத்துருக்காங்க. இது ஒரு புது யூஐயாக இருந்தாலும் இதோட கஸ்டமைசேஷன் வேறு லெவலில் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு கேமிங் மொபைல். இவங்களோட மொபைலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டிசைன். இவங்க கஸ்டமைசேஷன் நல்லாவே பண்ணிருப்பாங்க யூஐயில். பட் யூஐ அண்ட் Android 10 இது வரைக்கும் சூப்பராகவே இருக்குங்க இந்த மொபைல். இந்த மொபைலோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க இன்னும் கொஞ்சம் பேட்டரி நல்லா தந்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி ஆகணும். ஏன்னா சாம்சங்கே பார்த்தீங்கன்னா 10,000 15,000 6000 mAh கொண்ட பெரிய பேட்டரியாகவே தந்துடுறாங்க. பட் இவங்க 4500 mAh தான் தந்துருக்காங்க. இவங்க 6000 mAhலாம் தேவையில்லைங்க. ஒரு 5500 mAh அது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 55 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. பட் 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஈக்குவலைஸ் பண்ணிருக்காங்க. இதனால இந்த பேட்டரி ஓரளவுக்கு சூப்பர் இருந்தாங்க சொல்லி ஆகணும். இந்த மொபைலோட கேமரா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 MB கொடுத்துருக்காங்க. இது பிரைமரி கேமராங்க. இதோட அப்பேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா f1.8 அப்பேச்சரில் கொடுத்துருக்காங்க. இதோட செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஆங்கிள் அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ரெண்டுமே எடுத்துக்கூடிய ஒரு கேமராங்க. இது பார்த்தீங்கன்னா வெறும் 8 MB தாங்க கொடுத்துருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்கலாம். இதோட அப்பேச்சர் பார்த்தீங்கன்னா f2.0 அப்பேச்சரில் கொடுத்துருக்காங்க. இதில் தேர்டாக ஒரு கேமரா இருக்குங்க. அது வெறும் 2 MB கொண்ட மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவில் ரொம்ப மொக்க பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா வெறும் 8 MB கொடுத்துருக்காங்க. இது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது பார்த்தீங்கன்னா f2.0 அப்பேச்சரில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வீடியோ எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 8K வரைக்கும் எடுத்துக்க முடியும், 15 fps வரைக்கும். இதில் 4Kமே எடுக்க முடியும், 6 fps வரைக்கும். இதற்கு 1080p சப்போர்ட்டும் இருக்குது. 24 fps வரைக்கும் உங்களால் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லி ஆகலாம். இது கேமரா ஓரளவுக்கு சூப்பராக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணுங்க. ஏன்னா இதோட வீடியோ ரெசல்யூஷன் தாங்க நல்லா எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்களே தவிர கேமரா சுத்தம் மொத்தமாக இருக்குதுங்க. இந்த மொபைலில் உங்களுக்கு 2 டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜ் கிடையாது. அதாவது உங்களால் மெமரி கார்டு போட்டுக்க முடியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. இதில் கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாகவே கொடுத்துருக்காங்க. எனக்கு கேமரா பிரச்சனை இல்லைப்பா, ஸ்டோரேஜ் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கேமிங்காக தான் நான் முழுக்க இந்த மொபைல் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லான்ச் இவெண்ட்டுக்காக நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி இந்த மொபைலை கண்டிப்பாக வாங்கலாங்க. இது ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கும் கேமிங்க்கு. பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை எவ்வளோக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது 40,000 36,000 லான்ச் பண்ணால் இன்னும் வேறு லெவல்லே இருக்குங்க கண்டிப்பாக. ஏன்னா இது கேமரா குவாலிட்டி ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. இதனால் இது 36,000 நல்ல ப்ரைஸாகவே இருக்குன்னு நான் சொல்லுவேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது நூபியா ரெட் மேஜிக் 5S வாங்கலாம் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுருங்க.